போனை பார்த்துக்கிட்டு காவேரி அழுகுறாங்க. விஜய் ஆஸ்பத்திரியிலேயே சேர்ல உட்காந்து படுத்து தூங்குறாரு. காவேரி நினைக்கிறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு, கால் பண்ணி பார்க்கலாமா. காவேரிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் கால் பண்றாங்க. காவேரி விஜய்க்கும், விஜய் காவேரிக்கும். நீங்கள் டயல் செய்த எண் இப்போதைக்கு பிஸியாக உள்ளது, தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். விஜய் நினைக்கிறாரு, நம்ம போறதுக்குள்ள காவேரி தூங்கிட போறா, கால் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிடலாம். சொல்லலாம்னு நினைச்சா இந்த ஆஸ்பத்திரியில சிக்னலே இல்லையே. சிஸ்டர், எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்பவா, ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்றீங்களா. சார், பேஷண்ட்டுக்கு யாராவது கூட இருக்கணுமே சார். விஜய் சொல்றாரு, நான் ஆல்ரெடி டாக்டர் கிட்ட பேசிட்டேன், பாத்துக்கிறதுக்கு சிஸ்டர்ஸ் இருக்காங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொன்னாரு. சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசிட்டீங்கன்னா சரி சார், இன்சார்ஜ் மேடம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவாங்க, நீங்க கிளம்புங்க சார். சரி சிஸ்டர், நான் சொல்லிட்டு கிளம்புறேன். விஜய் வெண்ணிலான்னு கூப்பிடுறாங்க. வெண்ணிலா கண் முழிக்கிறாங்க. வெண்ணிலா, நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா, காவேரி எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா, நான் நாளைக்கு காலையில வந்து பாக்குறேம்மா. பயப்படாத வெண்ணிலா, சிஸ்டர் தான் கூட இருக்காங்கல்ல, நான் காலையில வந்துடுறேன். வெண்ணிலா கூப்பிட ட்ரை பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துடுது. நர்ஸ் சொல்றாங்க, மேடம் மேடம் கொஞ்சம் நிதானத்துக்கு வாங்க மேடம். மேடம், உங்களுக்கு என்ன ஆச்சு? சிஸ்டர் இங்க வாங்க. என்னாச்சு சிஸ்டர்? ஐயோ, ஃபிக்ஸ் வந்துருச்சா? அட்டெண்டரு இப்பதான் உள்ள போனாரு, கொஞ்சம் பாத்துக்கோங்க சிஸ்டர், போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நில்லுங்க சார், நில்லுங்க. விஜய சிஸ்டர் கூட்டிட்டு வந்துடுறாங்க. என்னாச்சு வெண்ணிலா, என்னாச்சு? சார், அவங்கள கொஞ்சம் பிடிங்க. வெண்ணிலாவோட காலையும் கையையும் நர்ஸ் அழுத்தி பிடிச்சுக்கிறாங்க. பார்த்த விஜய்க்கு ஷாக் ஆகி அழுக ஆரம்பிக்கிறாரு. பாட்டி வெளியே நின்னுக்கிட்டு கங்கா கிட்ட சொல்றாங்க, விஜய் எப்ப வருவாருன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன், யார் சத்தமே இன்னும் கேட்கல, காலையில போனவரு இன்னும் ஆஸ்பத்திரியில உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றாரு. கங்கா சொல்றாங்க, பாட்டி அவர் வந்திருப்பாரு, நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத பாட்டி. கங்கா, ரொம்ப நேரமா நானும் சாரதாவும் வெளியே தான் நின்னுக்கிட்டு இருந்தோம், யாரும் வரல. வேணா கங்கா காவேரிக்கு போன் பண்ணி கேட்டுப்பாரு. கங்கா சொல்றாங்க, காவேரி புருஷனை சந்தேகப்படுறோன்னு காவேரி கோச்சுக்கிட்டாலே, மறந்துட்டியா பாட்டி? பாட்டி சொல்றாங்க, அவ கோச்சுக்கிட்டா நம்ம கண்டுக்காம விட்டுற முடியுமா, நீ போன் பண்ணி கேளுடி காவேரி கிட்ட. சரி பாட்டி, போன் வேண்டாம், நான் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கங்கா வர்றப்ப ராகினி நடந்துகிட்டு இருக்காங்க. ராகினி கங்காவை பார்த்து ஹாய்னு சொல்றாங்க. இரு கங்கா, நீ இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டிய, இப்ப அடிக்கடி வந்துகிட்டு இருக்க, என்னப்பா பிரச்சனை? அக்கா நில்லுங்கக்கா. அக்கா, எதுவுமே சொல்லாம போனா எப்படிக்கா? சரிஞ்சுகிட்டு இருந்த உங்க தங்கச்சி வாழ்க்கைய நிமித்திர முடியும், உங்க பாத யாத்திரை நிக்கவே நிக்காது போல இருக்கே, இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும். நீங்க வேணா இங்கிட்ட அங்கிட்ட நடக்கலாம், ஆனா உங்க தங்கச்சி வாழ்க்கையில பெருசா எதுவும் நடக்க போறது இல்ல. பெருசா என்ன கங்கா, சின்னதா கூட எதுவுமே நடக்காது. இப்படி மாத்தி மாத்தி நடக்கிறதுக்கு பதிலா உன் தங்கச்சிய கையோட உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறது ரொம்ப நல்லது. எப்ப கங்கா கூட்டிட்டு போறதா இருக்கீங்க? முறைக்காதீங்க டெய்லரம்மா, எப்படி இருந்தாலும் அதான் நடக்க போகுது, எதுக்கு உங்க பொழப்ப கெடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் எதுக்கு அலையணும்? ஒரு அக்கறையில தான் சொல்றேன் டெய்லரம்மா. என்ன டெய்லரம்மா லுக்குறீங்க, உங்களுக்கு வருமானம் கெடுதில்ல. இண்டி ராகினி, என் முகத்துக்கு நேரா நின்னு பேசுற, உனக்கு கொஞ்சமாவது கூச்சமா இருக்க வேண்டாம்? அவ்வளவு அசிங்கமா நாங்க திட்டினாலும் அதை தட்டி விட்டுட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறிய. கங்கா, நான் ஒன்னும் பொழப்பத்து போய் இந்த வீட்டுல இல்லடி, உன் தங்கச்சிய இந்த வீட்டை விட்டு ஓட விடணும், இதுக்காண்டி நான் எதை வேணாலும் பொறுத்துப்பேன். இனி இப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கனவு காண்றதுக்கு தான் நீ லாய்க்கு. ராகினி 100 வருஷத்துக்கு அவங்க புருஷனோட சந்தோஷமா வாழ்வாங்க இந்த வீட்டுல, நீ பார்த்து வயிறறிஞ்சு சாவு. ஏடி கங்கா பேசுற, சாவு சாவுன்னு? ராகினி சீப்பா சொல்லிட்டு நேரா காவேரிய பார்க்க போறாங்க கங்கா. காவேரி மொட்டை மாடியில விஜய்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. கங்கா காவேரிய பார்த்துட்டாங்க. காவேரின்னு கூப்பிடுறாங்க. காவேரிக்கு கேட்கவே இல்லை. காவேரி, இங்க வந்து உட்கார்ந்துருக்க? தான் உட்கார்ந்துருக்கேன்க்கா. காவேரி, உன் வீட்டுக்காரரு இன்னும் வரலையா? கால் பண்ணாரா? காலையில போனவரு, நீயாவது கால் பண்ணி பேசியிருக்கலாம்ல. அக்கா, கால் பண்ண போலக்கா. கால் போலையாடி? நாங்க சொன்னதை கேட்காம பண்ணிட்டு இப்ப உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. மொட்டை மாடியில இருந்துகிட்டு வீட்டுக்கார காரு வருமா வராதான்னு பாத்துக்கிட்டே இருக்க. பேசாம நம்ம ஆஸ்பத்திரிக்கே போய் பாத்துருவோமா? சரி வா காவேரி, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அக்கா, என்ன காவேரி
இப்படியே உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க போறியா? நீ விஜய் பக்கத்துலயாவது இருக்கலாம்ல. இப்ப எப்படிக்கா? இது தப்பா நினைச்சிட்டா? சரி, இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? காலையில வந்தவரு ஒரு தகவலும் இல்ல. பார்க்க வந்தோன்னு அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? வேண்டாம்க்கா. போயிருந்தாக்கா காலையிலே போயிருக்கணும். இப்ப போனா நம்ம சந்தேகப்படுறோன்னு அவருக்கு என்ன வந்துரும்க்கா? அப்படி அவர் யோசிச்சுட்டா எனக்கு மனசு கஷ்டமாயிரும்க்கா. விஜய் உனக்கு ஃபோன் பண்ணி இதுதான் சூழ்நிலை, வர்றதுக்கு லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருக்கலாம்ல காவேரி. அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது பண்ணியிருக்கலாம்ல. அக்கா, அவர் ஃபோனு எனக்கு ரீச் ஆகல அக்கா. ஒருவேளை அவர் எனக்கு பண்ணி ரீச் ஆகாம கூட இருந்திருக்கலாம்லக்கா. சரி, புருஷனை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டே இரு. சாப்பிட்டியா காவேரி நீனு? அக்கா, இன்னும் சாப்பிடல. நான் தோசை ஊத்திக்கிறேனே. காவேரி, ஒரு ஆளுக்கு தோசை ஊத்திப்பியா? நான் போய் வீட்ல இருந்து எடுத்துட்டு வரேன். அக்கா, வீட்ல கேட்டுட்டா அவர் வந்துட்ட மாதிரி சொல்லுக்கா. வீட்ல இருக்கவங்க எல்லாம் பெரிய பிரச்சனைன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கக்கா. அது வேண்டாம். இது எனக்கு கொஞ்சம் சங்கட்டமா இருக்கும்க்கா. ப்ளீஸ்க்கா. சரி காவேரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். இரு காவேரி. வெண்ணிலாவுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் பதட்டமா வெளியே நின்றுகிட்டு இருக்காரு. நர்ஸு சொல்றாங்க, இந்த பேப்பர்ல சைன் போடுங்க. எதுக்குங்க? அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்ததுனால ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அதுக்காண்டி தான் கையெழுத்து வாங்குறோம் சார். இது எங்க ஆஸ்பத்திரியில உள்ள நார்மல் ப்ரொசீஜர் சார். நீங்க படிச்சுட்டு சைன் பண்ணுங்க. விஜய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையான்னு கேக்குறாங்க நர்ஸு கிட்ட. ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. விஜய் திருப்பியும் காவேரிக்கு ஃபோன் பண்ணலான்னு ட்ரை பண்றப்ப நெட்வொர்க் இல்ல ஆஸ்பத்திரியில. இதனால ரொம்ப கவலையோட இருக்காரு. டாக்டர், வெண்ணிலாவுக்கு எப்படி இருக்கு? விஜய், நீங்க ஒரி பண்ண தேவையே இல்லை, நல்லா இருக்காங்க. டாக்டர், ஃபிக்ஸ் வந்திருக்கு வெண்ணிலாவுக்கு, ஹெட் இன்ஜுரி எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க, என்ன ரீசன் சார்? விஜய், அவங்களுக்கு இன்ஜுரி எதுவும் கிடையாது. ஆனா அவங்க யாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்ததுனால ஸ்ட்ரெஸ்ஸுனால ஃபிக்ஸ் வந்திருக்கு, அவ்வளவுதான். இவ்வளவு நாள் அவங்க யாருன்னு யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்போ அவங்கள பார்த்த உடனே ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெமரியை ரீகெயின் பண்றதுக்காண்டி ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போதைக்கு அவங்க அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், நாளைக்கு ரூமுக்கு மாத்திரலாம். டாக்டர். விஜய் சிக்னலுக்காண்டி வெளியே போக ட்ரை பண்றாங்க. அப்ப நர்ஸு சொல்றாங்க, எங்க சார் போறீங்க? சிக்னல் இல்ல, அதனால வெளியே போய் கால் பண்ணலான்னு போனேன். சார், நீங்க வெளியே எங்கேயும் போயிடாதீங்க, திரும்பவும் ஃபிக்ஸ் வரும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இங்கேயே இருங்க சார். அட்டெண்டர் பக்கத்திலே இருக்கணும். நீங்க உள்ள போய் பார்த்துக்கோங்க சார். நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் சார். கங்கா வீட்டுல போய் எல்லாத்தையும் சொல்றாங்க. காவேரிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறப்ப குமார பாக்குறாங்க. சாப்பாட காவேரிக்கு கொடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. குமார் கேக்குறாரு, நீ பேசிக்கிட்டு இருந்தப்ப நான் கேட்டேன், விஜய் வீட்டுல இருக்காருன்னு நீ சொன்ன. ஆனா யாரு வீட்டுல நிக்கவே இல்லையே. எப்படி கங்கா விஜய் வீட்டுல இருக்காருன்னு சொன்ன? நான் என்னத்தங்க சொல்றது, விஜய் இன்னும் வரவே இல்லை. எப்படிங்க இப்படி இருக்காரு விஜய்? காவேரி சொல்ல வேண்டான்னு சொன்னான், அதான் நான் சொல்லல. நான் விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொன்னாலும் காவேரி விட மாட்டேறா. நான் பேசிக்கிறேன்னு சொல்றா, ஆனா அவளும் பேச மாட்டேறா. கங்கா, நம்ம எதுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கணும்? நான் விஜய பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். குமாரு, இப்பவா? ஆமா கங்கா, இங்கெல்லாம் சொல்றத கேட்டு என்னால வீட்டுல நிம்மதியா இருக்கவே முடியாது. அங்க விஜய் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டார்ல? கங்கா, அந்த மாதிரிலாம் விஜய் தப்பாவே எடுத்துக்க மாட்டாரு. என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கும் நிம்மதியா இருக்கும்ல. நான் போய் பார்த்துட்டு வரேன் கங்கா. அது முடியும், நீ காவேரி கூட இரு. இன்று எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.